போன காணொலியோட தொடர்ச்சி நாம் இந்த காணொலியை நாம் பார்ப்போம். இறைவன் பதில் செய்தார் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல். சரிங்களா? மன்னவா என்னுடைய பிழையை நீங்கள் பொறுத்தருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இறைவன்கிட்ட வேண்டுறாரு. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரம யோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை அன்றோ, எண்ணிய பெரியோருக்கு என்னா ஏதினான் இறைஞ்சினானே அப்படின்னு சொல்லுகின்றார். புரியுதுங்களா? என்னா ஏதினான் இறைஞ்சினானே. மீனவன்னா இங்கே யார்? பாண்டிய மன்னன். கடற்கரை ஓரத்தில் பல்லவர் மன்னர்கள் அவங்க தானே மீன் கடற்கரை ஓரமாக இருப்பாங்க இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்க. அவங்க மீனவர்கள் அவங்க கழுத்தில் சூடப்பட்டிருக்கின்ற மாலை என்ன மாலை? வேப்ப மாலை. சரிங்களா? அதோட பொருள் நம்ம பார்த்துடலாம். சரி, வானிலிருந்து ஒலித்த இறைவனின் சொல்ல கேட்டு பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறாரு, உமையை ஒரு பாகத்திற்கொண்ட மேலான பரம்பொருளே, புண்ணியனே, சிறுவர்களின் குற்றம் பொறுப்பது பெரியவர்களுக்கு பெருமை அல்லவா? உடனே மன்னன் என்ன பண்ணுறாரு, சின்ன பசங்க தப்பு செஞ்சால் அது பெரியவங்க தானே என்ன பண்ண பொறுமையாக கேட்டுக்கணும், இதெல்லாம் ஒரு குற்றமா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட மன்னன் திருப்பி கேட்குறார். என்று தன் குற்றத்தை பொறுக்க வேண்டி போற்றினான். புரியுதுங்களா? இறைவா என்னை மன்னிச்சிடு, நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் இனி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்கிறான். ஒப்புக்கொண்டுட்ட பிறகு அதை சொல்லும் பொருளும் அதில் பார்ப்போம். மீனவன்னா பாண்டிய மன்னன். அவ்வளோதான் அதில் இருக்கிறது. அடுத்தது 8வது பாடல் பார்ப்போம். 8வது பாடலை பாருங்கள். மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல். மன்னன் என்ன பண்ணுறான், புலவருக்கு ஒப்புக்கொண்டான், தப்புன்னு சொல்லிட்டான் இறைவன்கிட்ட. உடனே அடுத்தது எங்கே ஒன்று, அடுத்தது புலவர்கிட்ட தான். ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, இறைவனை கூல் பண்ணிட்டார். அடுத்தது புலவரை கூல் பண்ணோம் இல்லையா, அப்போ தானே இறைவன் வருவார். அதனால் சரிங்களா? பாருங்கள் 8வது பாடலை பாருங்கள். விதிமுறை கதலி பூகம் கவரிவாள் விதானம் தீபம் புதியதோர் நிறைநீர் கும்ப கதலிகை புனைந்த மஞ்சள் கதிர்மணி மாட தம்போர் சேர்க்கை மேற்கற்றோர் சூழ மதிபுனை காடன் தன்னை மங்கள அணியசை தோற்றி அப்படின்று முடிக்கின்றார்கள். கவரின்னா சாமரை, முன்னமே சொன்னல, கவரிமானின் முடியில் செய்த விசிறிகளாகிய அரச மன்னன். நீங்கள் நினச்சிக்கலாம் கவரிமான்னா என்ன பாடல் சொல்லிட்டு. கவரிமான்னா மான் கிடையாது, அது ஒரு எருமை வகை இனத்தை சார்ந்தது. அது முடியும் முழுவதும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? சரி, இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மன்னனது மாளிகை வாழையும் கமுகமும் சாமரையும், அப்படி வாழை மரமாக கமுகம்னா பாக்கு, சாமரை விசிறி வீசுகின்ற அந்த சாமரை, வெண்ணிற மேல் விதானமும் விளக்கும் உடையது. நல்ல ஒரு கற்களால் அமைக்கப்பட்ட விளக்குகள் பொருத்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு மாளிகை அமைச்சிருக்கிறானா. அன்றிலிருந்த மலர்களால் தொடுத்த மாலை, அன்னைக்கு பூத்த மலர்களால் என்ன பண்ண மாலை செஞ்சு வச்சுருக்கனா. பூரண கும்பகோடி ஆகியவற்றை ஒப்பனை செய்யப்பட்டது. அப்படியே பெரிய விழாக்கோலம் மாதிரி என்ன பண்ண தன்னுடைய அரண்மனையை அவ்வளோ ஜொலிச்சு ஆடம்பரமாக அழகாக வச்சுருக்கிறானா. சரிங்களா? அந்த மன்னன் ஒப்பனை செய்யப்பட்டதான். போற்றத்தக்க ஒளியுடைய மணிகள் பதித்த பெற்றதான். பாருங்கள், அப்படியே விலையுயர்ந்த கற்களால் மணிகளால் பதிக்கப்பெற்று ஒரு நல்ல ஒரு தோற்றத்தை அழகாக கொண்டு கண்ணு முன்னாடி நிறுத்துகிற மாதிரி இந்த கவிஞர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அங்குள்ள புலவர்கள் சூழ அறிவை அணிகலங்களாக பூண்ட, ஏற்கனவே நிறைய புலவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, நல்ல அறிவுமிக்க புலவர்கள், அவங்களெல்லாம் அப்படியே லைன் ஃபார்ம் பண்ண மாதிரி அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறாரு. சரி, அணிகலங்களால் பூண்ட இடைக்காணரை மங்களமாக ஒப்பனை செய்து பொன் இருக்கில் விதிப்படி அமர்த்தினான். கோச்சின் போனார் இல்லையா, அந்த இடைக்கிணறை கூட்டு நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் அணிவிச்சு மங்களகரமாக அந்த மாதிரி ஒப்பனை செஞ்சு பொன் இருக்கைன்னு சேரு, நாற்காலி, அதில் அழகாக பொன் தங்க நிற நாற்காலியில் உட்கார வச்சாராம் மன்னன். யாரை? இடைக்கடனாரை. அதுதான் இந்த 8வது வரிகளில் 8வது பாடலில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சரிங்களா? அமர்ந்து கொண்டார். அடுத்தது என்ன பண்ணுறார் பாருங்கள். மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டல் உட்கார வச்சிட்டார். அடுத்தது என்னது? காலில் தானே விழுனா. பாருங்கள் 9வது பாடலை. புண்ணிய புலவர் யான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான். நுண்ணிய கேள்வி யாரும் மன்னா நீ நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபம் தீர்த்தணிந்தது என்ன
அப்படின்னு சொல்லி முடிக்கின்றார்கள். சொல்லும் பொருளை நுவன்றனா சொல்லியே என்ற அர்த்தம், என்னானா ஆசை சொல்னு சொல்லியிருக்கேன். இதில் என்ன சொல்கிறாங்க, பாண்டியன் புண்ணிய வடிவமான புலவரே, நான் இடைக்காணாருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்கினார். ஐயோ, புலவர்கள் மத்தியில் இவர் ஒப்புக்கொள்கிறார். அனைத்து கற்ற புலவர்கள் இருக்க, இடைக்காடனாக இருக்கிறாரு, நான் இடைக்காடனுக்கு செஞ்ச தவறை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பணிந்து வணங்கினானா. நுண்ணிய கேள்வி அறிவுடைய புலவர்களும், மன்னா, நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினம் தீ தணிந்தது. உடனே புலவர்கள் உடனே டக்குன்னு என்ன பண்ணாங்க, அவங்க ஏற்கனவே கல்வி கற்றவர்கள் இல்லையா, அதெல்லாம் மன்னிக்காமையாக இருப்பாங்க. ஐயோ மன்னா, நீங்கள் வேற, நீ அதை சொன்ன அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுலாம் எங்கள் குளிர்ந்து போச்சு, எங்கள் சினம் எல்லாம் தணிந்து போச்சு, நீ காம் டவுன் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லி மற்ற புலவர்கள்லாம் சொல்லுகின்றார்கள். இதோடு இந்த கம்பராமாயண பாடல்கள் முடிவுக்கு வருகின்றது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாடப்பகுதிகள், இதில் இருக்கிற இலக்கண குறிப்பு மட்டும் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இலக்கண குறிப்பு. கேள்வியான் வினையாளனையும் பெயர், வினையாளனையும் பெயர். கேள்வியான்னா வினையாளனையும் வினை செய்கின்ற பெயர். கேள்வி ஈனானன், சரிங்களா, வினையாளனையும் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும் என்று முடியுது பாருங்கள், இடையிலும் இறுதியிலும், இது எண்ணுமை, சரிங்களா. பகுபத உறுப்பிலக்கணம். தனிந்தது, தனி கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் து. அப்போ தனினா பகுதி, முதல்ல பிரிக்கிறது பகுதி, இறுதியில் வரது விகுதி இல்லையா. சரி, அப்போ பகுதி. இத்தானது சந்தி, இந்தானது விகாரம். இத்து தனிந்தது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, அதனால் இறந்த கால இடைநிலை. ஆ என்பது சாரியை, தூ என்பது படற்கை விடைமுற்று. படற்கையில் அவங்க பேசுகின்றார்கள். ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொல்லெருவனுக்கு கவரி வீசிய வில்லொருவன், ஏடாலும் புலவர்களும் நாடாலும் மன்னருக்கான அரண்மனை சென்றார். களைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் கலைத்தார். ஏடாலும் புலவர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் அரண்மனைக்கு போகின்ற பொழுது களைப்பு மிகுதியால் கட்டில் என்ன பண்ணுறாரு, தூங்கி விடுகிறார். அரசு குற்றமான அச்செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல், தண்டனை கொடுக்கலையே, நீ ஒரு சாதாரண புலவர், நீ இந்த கட்டளை படுத்துட்டுக்கிறேன்னு சொல்லி தண்டனை எதுவும் தராமல், அதற்கு மாறாக மன்னனே என்ன பண்ணுறாரு, கவரி வீசுகின்றார். கவரியோ கொசு கடிக்காமல் இருக்கணும், ஈ தொடாமல் இருக்கணும், இன்னும் நல்லா உறக்கத்தில் செல்ல வேண்டும். அப்போ தான் என்னது, புலவர்கள் நல்லா நம்மளை நேசிப்பாங்க, நாட்டிற்காக பாடல்களை ஏற்றுவாங்க, நிறைய கருத்துக்கள் செய்வாங்கன்னு சொல்லி கவரி வீசி அவர்களை தூங்க வைத்தார்களாம். இந்த வீசிய மன்னன் யாருன்னா, தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. கண் விழித்த புலவர் மன்னனின் செயலை கண்டு வியந்து பாமழை பொழிந்தாரா. அப்பாடல் இதோ. மாசர வீசிய வார்ப்புரு வளர்ப்பேன் என்று புறநானூற்று பாடலில் 50வது பாடலாக இருக்கின்றது. இந்த ஒன்றுது மட்டுமாக கிடையாதுன்னு சொல்லி நம்மளுக்கு புறநானூறு பாடலையும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், நூல் வெளியீடு பார்ப்போம். திருவிளையாடற் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணமே விரியும் சிறப்பும் கொண்டது. நல்ல விரிவோடும் சிறப்பாகவும் இருக்கிறது. இதை ஒரு திரைப்பட பாடலாகவே எடுத்திருக்காங்க. நீங்கள் அந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நூல் மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் தான் இதிலிருந்து நமக்கு வந்திருக்கிற ஒரு காட்சி என்ற 3 காண்டங்கள் இதில் இருக்கிறது. எத்தனை பாடல்கள்னு 64 பாடல்களை உடையது. பரஞ்சோதி முனிவர் திருமுறை காட்டில் பிறந்தவர். பரஞ்சோதி முனிவர் தானே பார்க்குறோம். இவர் வேதாரண்யம் பக்கத்தில் ஒரு ஊரில் திருமறைக்காட்டில் பிறந்தவர். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சிவபக்தி மிக்கவர். சிவனோடு ரொம்ப அன்பு கலந்தவர். தேவரண்ய புராணம், திருவிளையாடற் போற்றி, கலிவெண்பா, மதுரை திருப்பற்றந்ததை முதலிய இவர் இயற்றிய வேறு நூல்கள், சரிங்களா, வேறு நூல்களும் இவர் எழுதியிருக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி அனைவருக்கும். வேறொரு காணொளியாக உங்களை நான் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.